அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். நான் மிஸ்ஸஸ் ரம்யா. நான் ஐக்கன் ஆஃப் சேலம் ஃபெம்ப்ரனர்ஸ்லேருந்து பேச வந்திருக்கேன். என்னோட டேபிள் ஜேகாம் சேலம் 3.0. மாம்பழத்துக்கும் ஸ்டீல் பிளான்ட்டுக்கும் ஃபேமஸாக இருக்கிற நம்ம சேலத்துலேருந்து ஜேகாம்லேருந்து நான் பேச வந்திருக்கேன். நான் படித்தது எம்ஏனாலும் நிறைய கிராஃப்ட்டு மெட்டீரியல்ஸ் செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது போக எனக்கு நிறைய ஹாபீஸ் இருக்குது. என் பொண்ணு ஹாஸ்டலுக்கு போகிறப்ப தான் அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இனிமே நம்ம லைஃப் எப்படி இருக்க போகுதுன்னு நிறைய யோசனை வந்துட்டு இருந்தது. அப்போ தான் நாங்கள் ஈகோ ஃப்ரெண்ட்லி ஸ்டேஷ்னரிஸ் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஈகோ ஃப்ரெண்ட்லி ஸ்டேஷ்னரிஸ் நிறைய எக்ஸ்போர்ட்லாம் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனால் சேலத்தில் மக்களுக்கு எப்படி இதை எடுத்துகிட்டு போய் சேர்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு தான் எங்கள் பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுக்காக சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு பென்சில் தயாரிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை மரங்கள் வெட்டப்படுதுன்னு தெரியுமா? 82,000 மரங்கள் ஒரு நாளைக்கு வெட்டப்படுது. நம்ப முடியல இல்லைங்களா? இது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருந்தது. ஒரு பென்சில் தயாரிக்கிறதுக்கு 82,000 மரங்கள் வெட்டப்படுது. அப்போ தான் நாங்கள் நியூஸ் பேப்பர்லேருந்து பென்சில் நம்ம ஏன் சேல்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சோம். அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் நியூஸ் பேப்பர் பென்சில். நியூஸ் பேப்பர் பென்சிலுக்கு அப்புறமா பென்சிலில் விதை வச்சது, அதாவது நியூஸ் பேப்பர் பென்சில், சீட் பென், பேப்பர் பென், பிளான்டபிள் நோட்புக், டைரி, கேலண்டர், இப்படி எல்லாமே விதை உள்ளதும் பேப்பரை ரீசைக்கிள் பண்ணதும் எங்களோட பிஸ்னஸாக நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். பிளான்டபிள் இன்விடேஷன் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது இன்விடேஷனில் பிளான்டபிளான்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. இன்விடேஷனை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவீங்க? அந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே அதை தூக்கி போட்டுருவீங்க. ஆனால் எங்களோட இன்விடேஷனை நீங்கள் பத்திரமா வச்சுருக்கலாம். எத்தனை நாளைக்கு வேணாலும் வச்சுருக்கலாம். இன்விடேஷனை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு 1 வீக் தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறமா அதை தொட்டியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான செடி வரும். இந்த மாதிரி பென்சில்லையும் நாங்கள் விதை வச்சுருக்கோம், நோட்புக்லேயும் விதை வச்சுருக்கோம், டைரி, கேலண்டர், அதுக்கப்புறமா ஏன் தேங்க்யூ கார்டு, உங்கள் விசிட்டிங் கார்டு. நீங்கள் விசிட்டிங் கார்டு எல்லாருக்கும் கொடுப்பீங்க. விசிட்டிங் கார்டு யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க? அது நம்பரை சேவ் பண்ணிவிட்டு குப்பையில் போட்டுருவாங்க. ஆனால் இனிமேல் அவங்க அப்படி பண்ண தேவையில்லை. நீங்கள் கொடுக்குற விசிட்டிங் கார்டே யூஸ் பண்ணிவிட்டு அதை மண்ணில் வச்சா செடி வரும்னு நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா விசிட்டிங் கார்ட்லேயே நாங்கள் பிளான்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லைங்க, இப்போ குழந்தைங்களுக்கு எல்லாரும் நோட்புக் எழுதுறாங்க. பொதுவாக குழந்தைங்களுக்கு நீங்கள் நோட்புக் கொடுப்பீங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? அதை எழுதிட்டு தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் இனிமே அப்படி பண்ண தேவையில்லை. அந்த நோட்புக்கில் இருக்கிற அட்டையை மட்டும் எடுத்து ஊற வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அழகான செடி கிடைக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கும் செடி வளர்க்கணும் அப்படிங்கிற அறிவுரையை நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. இந்த அறிவுரையை நீங்கள் மட்டும்தாங்க சொல்லிக் கொடுக்க முடியும். இந்த அறிவுரை உங்களுக்கும் இல்லை, மற்றவங்களுக்கும் பயன்படும். இதன் மூலமாக நீங்கள் ஒரு மாடி தோட்டம் போடலாம். வீட்லேயே உங்களுக்கு தேவையான நிறைய செடிகளை வளர்க்கலாம். அப்படி சீட் பென்சில் என்ன செடிகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தக்காளி, வெண்டைக்காய், முளைக்கீரை, அரைக்கீரை, அஸ்வகந்தா, இந்த மாதிரி உங்களுக்கு பயனுள்ள செடிகளை தாங்க நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். பூச்செடிகளும் நீங்கள் வளர்க்குற மாதிரி தான் இருக்கும். சேலத்துலலாம் எங்கே செடி வரப்போகுதுன்னெலாம் நினைக்கவே வேண்டாம். கண்டிப்பாக அழகான நல்ல செடிங்க எங்கள் கிட்ட கிடைக்கும். எங்கே காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? எங்களோட பாலாஜி ட்ரேடர்ஸில் தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். இந்த செடிகள்லாம் எங்கே போய் வாங்குறது அப்படின்னு நிறைய யோசிக்கிறீங்களா? அதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லைங்க. எங்கள் பாலாஜி ட்ரேடர்ஸில் நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். பாலாஜி ட்ரேடர்ஸ் ஆன்லைன்லேயும் பிஸ்னஸ் பண்ணுறோம், ஆஃப்லைன்லேயும் பிஸ்னஸ் பண்ணுறோம். ஸ்டாக் எங்கள் வீட்டில் எப்போயுமே இருக்குங்க. ஆன்லைன் பிஸ்னஸ் தானே, எப்பயாவது தான் கிடைக்கும்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ பொதுவாக நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறதுன்னு நியூஸ் பேப்பர் பென்சில், சீட் பென்சில்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாதுங்க. அது மட்டும் இல்லை, இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு குழந்தைக்கு பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறீங்க. அவங்க டாம் அண்ட் ஜெர்ரி கான்செப்டில் எல்லா ஆக்சசரிஸும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் கொடுக்குற கிஃப்டிங்கும் அதே மாதிரி தானே இருக்கும். ஸோ கிஃப்ட்டும் டாம் அண்ட் ஜெர்ரி பேஸில் நோட்புக், டைரி, கேலண்டர், பென்சில் பாக்ஸோட ஸ்டிக்கர் எல்லாமே டாம் அண்ட் ஜெர்ரியிலே பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமைசேஷன் கம்பல்சரி இருக்குது. பேபி ஷவருக்கும் இப்போ எல்லாருமே கொடுத்துட்ருக்காங்க, கல்யாண பத்திரிகையிலையும் இப்போ அடிச்சிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் கொடுக்குற எல்லா ப்ராடக்ட்லேயுமே உங்கள் பேர் போட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனாக வித்தியாசமாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே முக்கியம். ஒருத்தர் எங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, அவங்களோட ஃபோட்டோ போட்டு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ உங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வருது, ஆனால் செடி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு எங்ககிட்ட விதைப்பந்துகள் இருக்குது.
செடி வச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு எங்ககிட்ட காயர் பாட் இருக்குது. ஸோ காயர் பாட்டும் விதைப்பந்தும் சேர்ந்து எத்தனையோ பேர் தங்களோட திருமணத்துக்கு தாம்பூல பையா இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேங்காய் இதெல்லாம் கொடுத்தது அந்த காலங்க, இப்போ செடிகள் தான் எல்லாரும் தாம்பூலமாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் மறக்காதீங்க, இனிமேல் தாம்பூலம்னாலே எங்களை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வெள்ளத்தனைய நீர்மட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. ஒரு பொண்ணோட மனசில் எவ்வளோ தூரம் நல்ல விஷயங்கள் ஊக்கமாக இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களோட முன்னேற்றமும் கண்டிப்பாக இருக்கும். என்னோட முன்னேற்றத்துக்கு என்னோட நல்ல எண்ணங்கள் தாங்க காரணம். எப்பயுமே நல்ல மனசோட நல்ல எண்ணங்களோட நம்ம செய்கிற செயல் நமக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் நல்ல பயனை கொடுக்கும். இதை நான் உங்களுக்கு ஒரு கதை மூலமாக சொல்ல போகிறேன். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ கேளுங்க. ஒரு அப்பாவுக்கு 3 பசங்க இருந்தாங்களாம். அதில் 2 பேர் ரொம்ப சுயநலவாதிகளாகவும் ஒருத்தர் ரொம்ப நல்லவராகவும் இருந்தாங்களாம். அந்த அப்பாவுக்கு வயசானதுனால சீக்கிரமே இறந்துடுறாரு. சொத்து எல்லாருக்கும் எழுதி வச்சாலும் அந்த 2 பசங்களும் தம்பிக்கிட்ட சண்டை போட்டு எல்லா சொத்தையும் பறிச்சிடுறாங்க. தம்பிக்கு ஒரு பாழடைஞ்ச வீடும் ஒரு சாக்கும் கொடுத்து அனுப்புகிறாங்க. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நினச்சிட்டு அந்த சொத்தையும் அந்த சாக்கையும் ஏற்றுக்கிறாரு. ரொம்ப நேரம் பசியோடு இருந்தவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி இந்த சாக்கையாவது பிரித்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி சாக்கை பிரித்து பார்க்குறாரு. சாக்கில் பழைய காலத்து பொருட்கள் என்னென்னமோ இருக்குது. அது எங்கேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்ற குறிப்பும் அங்கேயே இருந்தது. அது மட்டும் இல்லை, இதை எங்கே விற்றா நல்ல பணம் கிடைக்குன்ற குறிப்பும் அதுலேயே இருந்தது. இதையெல்லாம் பார்த்தவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இதை விற்று நம்ம இன்னைக்கு நல்லா சாப்பிட போகிறோம் அப்படின்னு நினச்சவர் அந்த குறிப்பில் இருந்த ஊருக்கு போய் அங்கே இருந்த எல்லா பொருட்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக விற்க ஆரம்பிக்கிறாரு. அது ரொம்ப புராதன பொருள் அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தகவல் சீக்கிரமே மன்னர்கிட்டையும் போய் சேருது. மன்னரும் அந்த பொருளை பார்க்குறாரு. அவருக்கு உடனே கோபம் வந்துருச்சு. ஏன்னா அந்த பொருள் அரச கருவூலத்தோடது. அரச கருவூலத்திலிருந்து யாரோ அதை திருடி இருக்காங்க. யார் விற்கிறாங்களோ அவங்க தான் கண்டிப்பாக திருடி இருக்க முடியும். அதனால் அந்த பையனை உடனே சிறையில் போகணும், சிறையில் அடைக்கணும்னு உத்தரவிடுறாரு மன்னர். இதை கேட்ட உடனே காவலாளிகளும் அவங்கள கைது பண்ணிடுறாங்க. சிறையில் மோசமான நிலைமையில் இருந்த அந்த பையன் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அமைதியாக இருக்கான். கொஞ்ச நேரத்தில் அவனோட கடைசி ஆசை கேட்குறாங்க. ஏன்னா அவனுக்கு மரண தண்டனையே கொடுத்தாச்சு. கடைசி ஆசையில் அவன் என்ன சொல்ல முடியும்? அப்போ தான் அவனுக்கு ஒரு யோசனை வருது. என்னோட தந்தை தினமும் தொழுகிற ஒரு விரிப்பு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறார். எப்படியோ அதை தேடி அந்த விரிப்பையும் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. அந்த விரிப்பை எடுத்து உதறினதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு தெரியுது அதுலேயே அந்த பொருட்களை வாங்கின ரசீதும் அதில் இருக்குது. அந்த ரசீதை ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் அந்த காவலாளிகள் கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. அதை பார்த்த மன்னருக்கு அப்போ தான் தெரியுது அவருக்கே தெரியாமல் அங்கே இருக்கிற மந்திரி அதை யாருக்கும் தெரியாமல் தப்பாக விற்றுருக்காரு அப்படின்ட்டு. உடனே ரொம்ப மனசு வருத்தப்பட்ட மன்னர் அந்த பையனை சிறையிலேருந்து உடனே கூட்டிகிட்டு வர சொல்கிறார். சிறையிலேருந்தும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்த கொஞ்ச நேரத்திலேயே மன்னரும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. தம்பி, நீ ரொம்ப சின்ன பையன், இந்த தவறில் எப்படியோ நீ மாட்டிக்கிட்ட. உங்கள் அப்பா தான் இந்த சாக்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா நீயும் இதை எடுத்துகிட்டு வந்து விற்பியா? எப்படி போய் உங்கள் அப்பாவை நம்புற அப்படின்னு சொல்லி அவருக்கு தேவையான உணவுகளையும் சில சின்ன பரிசு பொருட்களையும் கொடுத்து அனுப்புகிறாரு. மன்னர் கொடுத்து அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நான் கூட தான் எங்கள் அப்பா பேச்சை கேட்கவே இல்லை. ஏன்னு கேட்குறியா? ஒரு ஊரில் ஒரு வேப்ப மரத்தடி இருக்குன்னும் அந்த வேப்ப மரத்துக்கு பக்கத்தில் ஒரு பாழடைஞ்ச வீடுன்னும் அந்த பாழடைஞ்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கிணத்துல இருக்கிற ஒரு துளையில் ஒரு பொக்கிஷம் இருக்குன்னு சொன்னார். நான் என்ன அதை போய் தேடிக்கிட்டா இருந்தேன் அப்படின்னு அந்த மன்னர் சொல்கிறாரு. அதை கேட்ட அந்த பையன் அமைதியாக பார்த்துட்டு மௌனமாக வீட்டுக்கு வந்துடுறான். ஏன்னா அந்த மன்னர் சொன்ன அந்த வீடு அவனோடது. அந்த துளையும் அவன் வீட்டில் தான் இருக்குது. நேராக போய் அந்த துளையில் இருந்து பரிசு பொருட்களை எடுத்து பார்க்குறான். அதில் விலை மதிக்க முடியாத மாணிக்கங்களும் ரத்னங்களும் அது கூட ஒரு சின்ன கடிதமும் இருக்குது. அந்த கடிதம் அவங்க அப்பாவோடது. தம்பி, கடைசி பையனான உனக்கு தான் இது வந்து சேரும்னு நான் முதலையே நினச்சேன். ஏன்னா உங்கள் அண்ணன்க 2 பேருமே உன்னை ஏமாத்திடுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் இந்த கடிதத்தை இதில் வச்சுருக்கேன். இதை வச்சுட்டு நீ இனிமேல் சந்தோஷமாக இரு.
நீ இவ்வளோ நாள் எந்த நம்பிக்கையில் வாழ்ந்தியோ அதே நம்பிக்கையோட இனிமேல் சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்கிறாரு. இதுதாங்க என்னோட கோட்பாடும். எப்பயுமே மனசில் ஒரு நம்பிக்கை வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களை யாராலையுமே அழிக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஏன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கை இருந்ததுனால தான் நான் ஜேகம் சேலம் 3.0 ஜாயின் பண்ணேன். அந்த ஜாயின் பண்ணப்போ ஈகோ ஃப்ரெண்ட்லி ஸ்டேஷ்னரிஸ்னால் என்ன அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக கேட்டாங்க. நிறைய பேர் அதுக்காகவே அந்த ப்ராடக்டை பார்க்க வந்து எனக்கு நிறைய சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. எப்படி சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஜேகாம் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனோட ஒரு குரூப் கிடையாதுங்க. அது எல்லாரும் சேர்ந்த ஒரு அழகான ஒரு பிஸ்னஸ் குழு. எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நான் என்னோடய பிஸ்னஸை பற்றி மட்டும் யோசிக்கக்கூடாது, மற்றவங்களோட பிஸ்னஸை பற்றி சேர்த்து யோசிக்கணும். நான் அவங்களுக்காக யோசித்தா மற்றவங்க எனக்காக யோசிப்பாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? இதுக்கும் தன்னம்பிக்கை தாங்க காரணம். தன்னம்பிக்கையோடு இருந்தால் எப்பயுமே நீங்கள் எதையுமே இழக்க மாட்டீங்க. மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும், உணர்ச்சி என்பது வேண்டும், ஒளி படைத்த ஞான தீபம் வாழ்வில் என்றும் ஏற்றிட வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். நம்ம வார்த்தையில் தெளிவும் நம்ம மனசில் உறுதியும் இருந்தால் ஆம்பளை பொம்பளை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. எல்லாரும் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் உங்களை நம்புங்க, என்னையும் நம்புங்க, எல்லாரையும் நம்புங்க. நன்றி.